இன்று நாங்கள் இந்தியன் இழுவைமடி படகின் அத்துமீறல் செயல்பாடுக்கு எதிராக இந்திய துணை தூதுவரை சந்தித்து ஒரு மகஜர் ஒன்றை கையளிப்பதற்காக இங்கே வந்திருந்தோம். இந்த வகையில் இந்திய ரோலர்களின் அத்துமீறல் செயல்பாடுகள் மீண்டும் தொடர்ச்சியாக இங்கே நடைபெற்று வருகின்றது. அதன் வகையிலே கடந்த காலத்தில் நடந்த துன்பியல் சம்பவம் நமக்கு ஆழ்ந்த மனவேதனையை தருகின்றது. இதுபோல செயல்பாடுகள் மீண்டும் தொடராதிருக்க நமது அரசாங்கம் இதிலே கவனம் செலுத்தி செயல்படுத்த வேண்டும் என்றதையும் கேட்டுக்கொள்கின்றோம். அத்தோடு தற்போது நடைபெறுகின்ற கைதுகளை இந்தியாவில் உள்ள தரப்புகள் கைதுகள் இடம்பெற்றதும் அங்கே ஆர்ப்பாட்டங்களும் பெரிய போராட்டங்களும் நடத்தி அதை விடுதலை செய்யும்படியாக அவர்கள் வலியுறுத்தி வருகின்றார்கள். எமது மீனவர்களின் போராட்டம் நாளாந்தம் போராட்டத்தின் மத்தியிலே எமது வாழ்க்கை எமது மீனவர்கள் வாழ்வு போய்கொண்டிருக்கின்றது. இந்த இந்தியன் இழுவைமடி படகின் அத்துமீறல் செயல்பாடால் நாங்கள் நித்தம் போராடி கொண்டிருக்கிறோம். அவர்கள் எங்களது எல்லையை தாண்டி உள்ளே அத்துமீறி வந்து தங்களுடைய அத்துமீறல் செயல்பாடு காரணமாக இங்கே கைது செய்யப்படுகின்றார்கள். இந்த விடயத்தை அவர்கள் முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். அவர்கள் அதை புரியாதவர்கள் போல் இங்கே அத்துமீறி வருவதும் எமது கடற்படையினரால் கைது செய்வதும் அதற்கு எதிராக அங்கே போராட்டம் செய்வதும் ஒரு சிறுபிள்ளைத்தனமான செயல்பாடாக இருக்கிறது. இந்த செயல்பாட்டினை உடனடியாக தமிழகத்தில் உள்ள மீனவர்களும் தமிழக அரசாங்கமும் விழிப்படைந்து அங்கே உள்ள மீனவர்களுக்கு விளங்கப்படுத்தி அவர்களை எல்லை தாண்டா இருக்க அறிவுறுத்தலை வழங்குமாறு இதனூடாக கேட்டு நிற்கின்றோம். அதுபோல எல்லை தாண்டும் மீனவர்கள் உடனடியாக கைது செய்யப்பட வேண்டும். தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிற அனர்த்தம் சம்பந்தமாக இன்றைக்கு ஒரு மகஜர் இந்தியன் துணை தூதரகத்துக்கு கொடுப்பதற்கு இருக்கின்றோம். அது இப்பொழுது கையெழுத்து விட்டு வெளியே வந்திருக்கின்றோம். அவர்கள் எங்களுக்கு கூறியது, இந்த நாங்கள் வழங்குகின்ற மகஜர்கள் அந்தந்த இடங்களுக்கு தாங்கள் ஒழுங்காக அனுப்புவதாகவும், நாங்கள் கூறியது அதற்கு எந்தவித பதிலும் கிடைக்கவில்லை என்று, பதில்கள் கிடைப்பதற்கு தாங்கள் ஆவண செய்கிறோம் என்றும், அது கிடைக்காத பட்சத்தில் தாங்கள் எதுவும் செய்ய முடியாது என்ற வகையிலும், ஆனால் இது இந்த பிரச்சனையை தீர்க்க வேணுமாக இருந்தால் நாங்கள் கேட்டதற்கிணங்க ஒரு பேச்சுவார்த்தை மூலம்தான் தீர்வு காண வேண்டும் என்று உறுதிப்படுத்தியிருந்தோம். அதற்கு அவர்களும் அனுமதித்து தாங்கள் இந்த விடயத்தை மேற்கொண்டும் அங்கே இந்திய மத்திய அரசாங்கத்துக்கோ மாநில அரசாங்கத்துக்கோ தெரியப்படுத்துகிறோம் என்றும் கூறியிருக்கிறார்கள். மேலும் அந்த கடல் படையினர் தீவிரமாக செயல்பட்டு கொண்டிருப்பதாக எங்களுக்கு ஓரளவு புலப்படுகின்றது. இன்றும் சில படகுகள் பிடிக்கப்பட்டிருக்கின்றது. கடற்படையினர் துரிதமாக செயல்பட வேண்டும். அதற்கு நமது அரசாங்கமும் கடற்தொழில் அமைச்சும் திணைக்களமும் அவர்களுக்கு ஆதரவு வழங்கி துரிதப்படுத்தி ஊக்கப்படுத்தி இந்த செயல்பாட்டை செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, அந்த கடற்படையினருக்கு பின்புலத்திலே நாங்கள் ஏதாவது உதவிகள் செய்ய வேண்டிய நிர்பந்தங்கள் ஏற்படின் அந்த உதவிகளை நாங்கள் செய்து தர தயாராக இருக்கிறோம்.